जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है। मैंने केवल अपनी जिंदगी में ईमानदारी कमाई है। इन्होंने झूठा केस लगाया और आज ये साबित हो गया, कोर्ट ने कहा है कि केजरीवाल कट्टर ईमानदार है। வணக்கம். டெல்லியின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். சந்தோஷ கண்ணீர். கடந்த 4 ஆண்டுகளாக பிஜேபி நடத்திய நாடகம், டெல்லியின் லிக்கர் ஸ்கேம் என்கிற பெயர்ல அரவிந்த் கெஜ்ரிவால் மனிஷ் சிசோடியாவுடைய பெயரை சிபிஐ இன்கொயரி என்கிற பெயர்ல, இடி இன்கொயரி என்கிற பெயர்ல, இன்க்ளூடிங் சஞ்சய் சிங், பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக எடுத்து வைத்தார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், அவரை கைதும் செய்தார்கள். இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை போய் நீங்க கேளுங்கள், பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா என்னதான் செய்கிறார்? தொட்டதற்கெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலோட தவறு, தொட்டதற்கெல்லாம் ஆம் ஆத்மி கட்சியுடைய தவறு. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி எடுத்து வைத்த ஒவ்வொரு விஷயத்தையுமே போர்டை மாற்றி ரேகா குப்தா என்கிற பெயரை போட்டு, பிஜேபி என்கிற பெயரை போட்டு அந்த வேலையை மட்டும்தான் பார்த்து வருகிறார்கள். இப்போ ஒரு புதிய சஜஷன், டெல்லியின் பெயரை மாற்றி இந்திரபிரஸ்தாவாக மாற்றி விடலாம். பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய புதிய விஷயம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்திரா பிரஸ்தவாக இருந்த டெல்லி முகலாயர்கள் வழியாக டெல்லியாக மாறியது. அதனால் அந்த பெயர் நமக்கு வேண்டாம், ஹிந்து முஸ்லிம். பட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட்? Just see this video. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த வீடியோவை நீங்க பாருங்க. जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है। मैंने केवल अपनी जिंदगी में ईमानदारी कमाई है। इन्होंने झूठा केस लगाया और आज ये साबित हो गया, कोर्ट ने कहा है कि केजरीवाल कट्टर ईमानदार है, मनीष सिसोदिया कट्टर ईमानदार है, आम आदमी पार्टी कट्टर ईमानदार है। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். His name is அரவிந்த் கெஜ்ரிவால். நல்ல படித்த பியூரோக்ராட். ஹரியானாவில் ஒரு பனியா குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஆர்எஸ் ஆபீசராக வேலை பார்த்த ஒரு நபர். He led India against corruption என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம். அண்ணா ஹசாரே ஞாபகத்தில் இருக்கும். இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சி உருவானது. ஆம் ஆத்மி கட்சிக்கு எந்த அளவில் மேண்டேட் கிடைத்தது என்று நீங்க பாருங்க. பிஜேபியின் ஓட்சோரி வழியாக, பிஜேபியின் எலெக்ஷன் திருட்டு வழியாக இன்னைக்கு பிஜேபி டெல்லியில் ஆட்சி பிடித்திருக்கிறது. அதற்கு முன்பு என்ன நடந்தது? அரவிந்த் கெஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், இது போன்ற ஏராளமான நபர்கள் மீது பொய் வழக்குகள். டெல்லியின் நீதிமன்றம் இன்னைக்கு இவர்கள் செய்ததில் எந்த விதமான தவறும் கிடையாது, இவர்கள் எதுவுமே தவறு செய்யவில்லை, இவர்கள் நிரபராதிகள், இவர்களுக்கு எதிராக ஒரு துளி, ஒரு புள்ளி ஆதாரங்கள் கூட பிஜேபியால் எடுத்து வைக்க முடியவில்லை, நரேந்திர மோடியால் எடுத்து வைக்க முடியவில்லை. சிபிஐ, இடி, ஐடி, ஒட்டுமொத்த டெல்லி போலீஸ் அனைத்து நபர்களுமே இன்வெஸ்டிகேஷன் மீது இன்வெஸ்டிகேஷன் நடத்தினார்கள். ஆனால் எதையுமே இவர்கள் எடுத்து வைக்க முடியவில்லை. இன்னைக்கு வேறஸ் மகாமானவ் நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு முன்பு மன்னிப்பை கேட்பாரா? எக்ஸைஸ் பாலிசி என்கிற இந்த விஷயத்தை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் மனிஷ் சிசோடியாவுக்கு எதிராக எந்த அளவில் ஒரு சதியை நடத்தினார்கள். இஸ்ரேல் சென்று, அமெரிக்கா சென்று இந்த நாட்டை அடமான வைக்கக்கூடிய நரேந்திர மோடி, இந்த நாட்டுக்காக உழைத்து வந்த 2 மிக முக்கியமான அரசியல்வாதிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் and மனிஷ் சிசோடியா.
டெல்லியில் போய் பாருங்கள், எந்த விதமான பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது, எந்த விதமான மருத்துவமனைகள் கட்டப்பட்டது, எந்த விதமான ரோடு வசதிகளை அவர்கள் மேம்படுத்தினார்கள். அனைத்துமே இவர்கள் கட்டியதாக எங்கேயுமே கூறவில்லை. சிஸ்டத்தை சரி செய்தார்கள். நரேந்திர மோடி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு வீடியோ எடுப்பதாக ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. நாட்டில் எங்கேயுமே நரேந்திர மோடிக்கு பள்ளிக்கூடங்கள் கிடைக்கவில்லை. இதே ஆம் ஆத்மி கட்சி கட்டிய ஒரு பள்ளிக்கூடத்தை தான் கட்டியதாக எடுத்து காட்டிய அந்த தருணமும். பட் நரேந்திர மோடி இஸ் த பர்சன் ஹூ இஸ் அகேன்ஸ்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம், இந்த நாட்டு மருத்துவ மனைகள், இந்த இரண்டு மிக முக்கியமான இடத்தில் ஆம் ஆத்மி கட்சி, அரவிந்த் கெஜ்ரிவால் and Manish Sisodia, who actually worked on it. They created a model. Gujarat model கிடையாது சார். This was a chief minister who had cleared UPSC, who became IRS officer, and then who became a chief minister. Not a chaiwala. That chaiwalaவாக நீங்க உண்மையாக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு செல்யூட் அடித்தேன். அந்த சாய்வாலா என்கிற ஸ்டோரி கூட பொய்யான ஸ்டோரி, போலியான ஸ்டோரி, கட்டுக்கதை. நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போது ரோபோட் எல்லாம் தயாரித்தேன். சாரி, யூ ஹவ் நாட் கிரியேட்டட் எனி ரோபோட். இதைத்தான் அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகிறார். இப்ப இஸ்ரேலின் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ கூறி வருகிறார். சைனாவும் கூறி வருகிறது. நாங்க ஒரு ரோபோட்டை தயாரித்திருக்கிறோம். அந்த ரோபோட் யார்? நரேந்திர மோடி என்கிற இந்த ரோபோட். இங்க உட்காரணும், அங்க எந்திரிக்கணும், இதுல கையெழுத்து போடணும்னா போடணும். This is what Narendra Modi's image today in the world. Sorry, 140 crore population is not behind you, sir. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறையுமே நிச்சயமாக நாம் தட்டி கேட்க வேண்டும். அமித்ஷா, நரேந்திர மோடி என்கிற இந்த இரண்டு நபர்கள் ஒட்டுமொத்த பிஜேபியையும் அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து இன்னைக்கு கார்த்தால a very dear friend of mine who's supposed to be a BJP's very big bhakt is my friend. We may have a lot of differences, but இன்னைக்கு கார்த்தால நேற்று ஒரு வீடியோவை நாங்க போட்டிருந்தோம். பரக்கலா பிரபாகர் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர். எப்படி இரவு 2 மணி வரை ஆந்திராவில் ஓட்டு போடக்கூடிய அந்த நாடகம் நடந்தது. ஒரு நிமிடத்தில் 4 பேர் போய் ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்துட்டார்களா, ஒரே ஒரு நிமிடத்தில். அதுவும் 2 ஓட். ஒன்னு வந்து லோக்சபாவிற்கு, இன்னொன்று வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு. எம்பி எம்எல்ஏ 2 பேரும் தேர்வு செய்து விட்டார்கள். 2.25 மணி நேரத்தில் 17 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டார்களாம். 3500 பூத்களில் இந்த நாடகம் நடந்திருக்கிறது. அந்த வீடியோவை பார்த்து கீழே கமெண்ட், காங்கிரஸ் கைகூலி. சாரி, கேள்வி கேட்டால் காங்கிரஸ் கைகூலி. இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு இஸ்லாமியரை நமாஸ் படித்துக் கொண்டிருக்கும் போது ஏறி மிதித்த அந்த காட்சி, அந்த படம். அவங்களை யார் ரோட்ல போய் நமாஸ் படிக்க சொல்றது? யாருமே ரோட்ல போய் நமாஸ் படிக்கவில்லை. ஒரு தனி பொட்ட காட்டில் போய் நமாஸ் படிக்கிறார் அங்கேயும். அப்போ எதற்காக கணேஷ் சதுர்த்தி, துர்கா பூஜா, ஹோலி, தீபாவளி இது போன்ற பண்டிகைகளை கொண்டாடி வருகிறோம். இது போன்ற ரோட்டில் நீங்க உட்கார்ந்து ஹனுமான் சாலிசா படிப்பதெல்லாம் எதற்காக? இந்த நாட்டை எந்த அளவில் ஒரு தவறான பாதையில் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அதற்கான மிகப்பெரிய உதாரணம் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த கண்ணீர், 4 ஆண்டுகள் அவர் பட்ட அவமானம், தேச துரோகி, ஃப்ராட், திருடிட்டார் என்கிற ஏராளமான பட்டங்களை தலையில் சுமத்தினார்கள். உங்கள் கையில் தானே டெல்லி போலீஸ் இருந்தது, உங்கள் கையில் தானே சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் எல்லாமே இருக்கிறது. இதற்காக இன்னைக்கு டெல்லி நீதிமன்றம் அவருக்கு நிரபராதி என்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தது. 4 ஆண்டுகள், 1 நாள் 2 நாள் கிடையாது. 4 வருடமாக நரேந்திர மோடி அண்ட் டீம், குஜராத் லாபி அண்ட் டீம் தன்னுடைய அசிங்கமான கேவலமான அரசியலுக்காக இந்த நாட்டில் சிஸ்டத்தை சரி செய்ய வந்த ஒரு சில நபர்களை கூட சிஸ்டத்திலிருந்து தூர வீசுவதற்காக நீங்க நடத்திய அந்த போலி நாடகம், பொய் நாடகம் இன்னைக்கு வெளிவந்து விட்டது. நரேந்திர மோடி is against development. With a very responsible words I am throwing up today. I take complete responsibility for my words today. Narendra Modi is against the development of this country. Hindu Muslim என்கிற ஒரு விதையை விதைத்து இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அண்ட் டீம் பார்த்துள்ளது. வட இந்தியாவில் எந்தெந்த டெவலப்மெண்ட்டை நீங்க நடத்தி வருகிறீர்கள்? நீங்க மும்பையை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள், மத்திய பிரதேசத்தை பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிடென்ட்ஸ், that is not accident, that is murder.
கரப்ஷன், மர்டர். அங்க பாலம் விழுந்துருச்சு, இங்க பாலம் விழுந்துருச்சு, இங்க ரோடு தனிஞ்சிருச்சு. இஸ் திஸ் வாட் டெவலப்மெண்ட் இஸ்? எஜுகேஷன்ங்கிற பேர்ல, மெடிக்கல் ஃபெசிலிட்டிங்கிற பேர்ல எதை நீங்க செய்திருக்கிறீர்கள் பட்டியல் போட்டு காட்ட முடியுமா? இஃப் பிஜேபி feels that they have done something wrong, ஒட்டுமொத்த கோதி மீடியா, every single channel in this country, whether it was Aaj Tak, Zee News, NDTV, so on, News 24, ANI, everyone should come and they should say sorry, not only to Arvind Kejriwal or to Manish Sisodia, to the population of Delhi, people who gave mandate to this person twice, not thrice. And today உங்க கையில டெல்லியில் ட்ரிபிள் இன்ஜினுக்கு சர்க்கார் இருக்கிறது. ஆனால் டெல்லியோட நிலையை நீங்க பாருங்க. There is a chief minister who doesn't know the difference between AQI and she says it is a temperature. சிந்தித்து பாருங்கள் இந்த நாட்டை எப்படி மாற்றி விட்டார்கள் என்று. And there is no sorry. There is no accountability in this country anymore. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.